அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள். ஒருத்தர் கேட்டாருங்க, படைப்பாளினா யாரு அப்படின்னு சொல்லி கேட்டாருங்க. அதற்கான பதில் என்னன்னா, சாமானியனின் கண்ணீருக்கும் சமூகத்திற்கும் இடையே ஆன மாற்றத்தை யார் ஒருவர் சிந்திக்கிறாரோ அவர் தாங்க படைப்பாளி. இதை நம்ம இப்படி சொல்லும்போது புரியறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்லங்க. வாங்க ஒரு கதையின் மூலம் இதை சொல்கிறேன். ஒரு சின்ன மீனை பெரிய மீன் சாப்பிட வருது. சின்ன மீன் தப்பித்து கொண்டு போய்கிட்டே இருக்குது. பெரிய மீன் துரத்துது. ஒரு கட்டத்தில் சின்ன மீனுக்கு தப்பிக்க வழியே இல்லை. அப்போ அந்த சின்ன மீன் பெரிய மீனிடம், என்னை விட்டுறேன், என்னை சாப்பிட்டா உன் பசி அடங்கி விடுமா, என்னை விட்டுடு. அதற்கு பதிலாக இந்த பெரிய மீன் என்னம்மா சொல்லுது, ஓகே உன்னை நான் விட்டுறேன், அப்படின்னா நீ என்ன சாப்பிடு அப்படின்னு சொல்லி பெரிய மீன் சொல்கிறது திமிராக. அந்த சின்ன மீன் பெரிய மீனை சாப்பிடவும் முடியாமல் அதனிடமிருந்து தப்பிக்கவும் முடியாமல் தவிக்குது. பார்த்தீங்களா ஒரு தவிப்பு? அது தாங்க சாமானியர்கள் அதிகார வர்க்கத்தினரை எதிர்க்கவும் முடியாமல் தப்பிக்கவும் முடியாமல் தவிக்கும் அந்த தவிப்பை யார் ஒருவன் தன் எழுத்தில் கடத்துகிறானோ அவர் தாங்க படைப்பாளி. படிக்கும்போதே நம்ம கண்ணில் அப்படி வரணும், இதுதான் நடந்திருக்குன்றது. அதுதான் படைப்பாளி. மனதில் தோன்றுகிற வழிகளை கல்லிடம் சொன்னால் கடவுளாகட்டும், காற்றிடம் சொன்னால் கரைந்து போய்விடும், காகிதத்தில் சொன்னால் கவிதையாகிவிடும், ஆனால் கண்ணீரோடு சொன்னால் அது காவியமாகிவிடும் அல்லவா? அடுத்தவரின் கண்ணீரை யார் ஒருவர் காவியமாக்கிறாரோ அவர் தாங்க படைப்பாளி. இப்போ புரியுதாங்க படைப்பாளினா யாருன்னு? அடுத்தவரோட கண்ணீரை இதில் பாருங்களேன், ஒவ்வொருத்தரோட தொழிலுமே அப்படி தாங்க இருக்கும். அடுத்தவரின் கண்ணீரை காவியமாக்கி கொண்டு இருக்கிறார்கள். தான் செய்யக்கூடிய ஒவ்வொரு தொழிலையும் யார் ஒருத்தன் காவியமாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க தாங்க படைப்பாளி. இதுதாங்க உண்மையும் கூட. இன்றையிலிருந்து என்ன தொழில் நாம் செய்கின்றோமோ அந்த தொழிலுக்கு நாம் உண்மையாகவும் நேர்மையாகவும் தெய்வம் நமக்கு தந்த பெரிய கொடை என்று நினைத்து செய்வோமானால் வாழ்வில் இனியெல்லாம் சுகமே என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.